வணக்கம், இது உங்கள் அமிர்தா வெஜ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு மொச்சையில் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தண்ணி சூடு பண்ணிடலாம். மொச்சை வேக வைக்கிறதுக்காக நான் 100 கிராம் மொச்சையை நைட்டே நனைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே நல்லா ஊற வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் வேகும், இல்லை வேக ரொம்ப லேட் ஆகும். மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மொச்சையில் போட்டுடலாம். பொதுவாக வெள்ளை மொச்சையை விட கருப்பு மொச்சை தான் இங்கே புளிக்குழம்பு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நனைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைக்கிறதுக்கு. அப்புறம் 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 1 தக்காளி. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துடலாம். கத்திரிக்காய் எப்பவுமே கட் பண்ணி வைக்க வேண்டாம், கட் பண்ணால் கருத்து போயிடும். அதெல்லாம் மொச்சை பாதி வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய், வெங்காயம், ஜீரகத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப அவசரம்னா இதை குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கரில் 4-5 விசில் வைக்கலாம். ஆனால் நைட்டு ஊற வச்சாலே போதும், பாத்திரத்தை படல் நேரம் வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. கை இப்படி அழுத்தி பாருங்கள், மசியணும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துடலாம். தக்காளி 3 சேர்த்துட்டேன். இப்போ நனைய வச்சுருக்க புளியை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல மொச்சைக்கு நம்ம உப்பு போடலை. உப்பு போட்டால் மொச்சை வேகாது. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஒரு கொதியிலே பாதி வெந்துருங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதோட சேர்த்துடலாம். லைட்டாக கரண்டி கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதிச்சிருச்சு. நம்ம இந்த நேரம் இது இறக்கி வச்சிடலாம். ஏன்னா மண் பாத்திரம் வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இறக்கி வச்சாலுமே. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. நம்ம ஏற்கனவே வெங்காயம் அரைச்சி சேர்த்தனால இப்போ வெங்காயம் தேவையில்லை. இப்போ இந்த தாளிச்சத்தை குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கருப்பு மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா வெஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.